காலத்துக்கு ஏற்ற வகையில் கடவுள் தோன்றுவான். அந்த கடவுள்தான் ஊட்டிவிட மாட்டான், காட்டி விடுவான். தீய சக்தி என்று விமர்சித்த எம்ஜிஆர் அவர்கள், தீய சக்தி என்று சொன்ன காமராஜர் அவர்கள், தீய சக்தி என்று சொன்ன அம்மையார் அவர்கள், அதையும் தாண்டி தீய சக்தி என்று யார் என்ன சொன்னாலும் அவர்களெல்லாம் அரசியல். அதையும் தாண்டி அதையும் செய்து அவர்களுக்கும் இவர்களுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு வீணானது தமிழ் மக்கள் சமுதாயம். ஆனால் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற விஜய் அவர்கள் தூய சக்தி, நான் யார் என்று சொல்லி என்னுடைய அரசியலை நான் செய்கிறேன், அதுதான் தூய சக்தி. அந்த தூய சக்தி என்ன என்றால் அதை இவர்கள் தற்குறி என்றெல்லாம் சொல்லி அவரவர்கள தற்குறித்தன்மையை காட்டிக்கொள்கிறார்கள். அந்த விஜய் அவர்கள் தற்பரம், தன் சுகம், தன் மானம், பரசுகம், அந்த வகையிலே தற்பரம். அவர் உட்கார்ந்த அந்த புனர்பூசம், அந்த புனர்பூசம் ராஜாராமன், ஜெய் விஜய், ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் சொன்னால் நாம் ஜெய் ஸ்ரீ விஜய் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த வெற்றி வீரன் அவர் ஜோசப் விஜய் என்று சொன்னாலும் கூட இந்த ஜோசப் விஜயிலே சில்வர் கார்டில் இருக்கக்கூடிய சில்வர் கார்டு என்று சொன்னால் அவர் ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டு என்று சொன்னால் உங்கள் முதுகெலும்பு. அதைத்தான் வஜ்ராயுதம் என்று இந்திரன் வைத்திருந்த அந்த வஜ்ராயுதத்தை அவர் கையில் எடுத்து இந்த சில்வர் கார்டு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கி தாராயுசம் என்பதை கொள்கையாக கொண்டு 12 கட்டங்களிலே அடக்கி அந்த வஜ்ராயுதத்தை எடுத்து கிளம்பிவிட்டார். அவர்தான் விஜய். அந்த ஜெய் ஸ்ரீ விஜய், அது ஜெய் ஸ்ரீ விஜய், விஜய் ஸ்ரீ, ஜெய் விஜய் ஸ்ரீ என்ற வகையிலே அவரை நம்பி வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு அந்த தாராயுசம், அந்த தூய சக்தியை, இட் இஸ் எ டிவைன் எனர்ஜி, divine energy against devil energy. We don't bother about devil energy. Maybe devil or evil, we want only divine or wine. We want divine energy. The divine energy is with us. That is Vijay, that is victory. Jai Vijay Sri Jai.